அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராசி பலன்படி துலாம் ராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. துலாம் ராசி காலச்சக்கரத்துடைய 7வது ராசிங்க. மற்றும் துலாம் ராசி கூட 3 நட்சத்திரக்காரங்க பேராவீங்க. சித்திரை நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள் வரை, சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் விசாகம் நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள். துலாம் ராசி அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி தேவி தாயாருங்க. இப்ப நம்ம சொல்ல போறது இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் மட்டும்தாங்க. நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றபடி இப்ப நம்ம சொல்லக்கூடியது ஒன்லி பொதுவான ஒரு ராசி பலன்கள் மட்டும்தாங்க. இந்த மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரகங்களோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இப்போ குரு, சூரியன் மற்றும் புதன் 3 பேருமே கலவையா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க. மற்றும் குருவோட பார்வை உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல விழுதுங்க. அது கூடயே உங்களுடைய லாப ஸ்தானத்தை பார்க்கறாரு. இது கூடயே பிளஸ் அடிஷ்னலா உங்களுடைய லக்னத்தையும் பார்க்கறாருங்க. ஏன்னா குரு எப்பவுமே 3 வீடுகள் பார்ப்பாருங்க. தன்னுடைய 5ஆம் பார்வையாக மற்றும் 7ஆம் பார்வையாக, அது கூடிய 9ஆம் பார்வையாக இந்த வீடுகளை பார்க்குறாரு, நம்ம சொன்ன வீடுகளை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ சனீஸ்வரர், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. மற்றும் சனியோட பார்வை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒருத்தங்க பர்சனல் பர்த் சார்ட்டில் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வையாக இருக்குங்க. சரிங்களா. இப்போ சனீஸ்வரர் உங்களுக்கு 6வது வீட்டை பார்க்குறாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையாக, தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10வது வீடை பார்க்குறாரு. மற்றும் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாருங்க. ஓகேங்களா. ராகு ஆல்ரெடி உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். மற்றும் கேத்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. ஓகே. இப்போ இதன் மூலமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. இப்போ ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய வீடும் அருமையான வீடுங்க. மற்றும் அவரோட பார்வை சூப்பராக நம்மளுடைய பாக்கியஸ்தானத்து மேலே விழுதுங்க. அதாவது ஒரு விஷயம் இருக்குங்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த 2த்துல 1 நடந்தது அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க எப்பவுமே. சரிங்களா. இப்போ உங்களுக்கு குரு அமர்ந்திருக்க வீடு சூரியன் மற்றும் புதனோட கலவையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. ஒரு சிலருக்கு இதுக்கு முன்னாடி குழந்தைகள் பிறப்பதில் கொஞ்சம் தடை இருந்திருக்கலாம். இப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில பெண்கள், துலாம் ராசியில் பிறந்த ஒரு சில பெண்கள் கன்சீவ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் ஒரு சிலர் கொஞ்சம் கன்சீவ் ஆவது தள்ளி போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா. அதனால வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு மேக்சிமம் அடுத்த 1 வருட காலத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்க எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணுங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எப்பவுமே நீங்க 1000 பரிகாரம் பண்ணாலும் சரிங்க, நீங்க ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போயிருந்ததும் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. சரிங்களா. ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெடிசனையும் விடாம கன்டினியூ பண்ணிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% குழந்தைகள் வரம் கிடைப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் குருவோட பார்வை உங்களுடைய 9வது வீடான பாக்கிய ஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து திருமண தடைங்க. அதாவது நீங்கள் நிறைய அலைன்ஸ் பார்த்து இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு சில அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தட்டி கழிஞ்சு கூட போயிட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அலைன்ஸ் எல்லாமே இப்போ திருப்பி உங்களுக்கு 100% உங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு, துலாம் ராசியில் பிறந்த நிறைய நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் திருமண தடை விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த நல்ல பொருத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12, 2022 வரைக்கும் இருக்குங்க. ஏன்னா ஏப்ரல் 12 ராகு கேது பயிற்சி நடக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 13 குரு பயிற்சி நடக்குது. ஏப்ரல் 29 சனி பயிற்சி நடக்குதுங்க.
உங்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போத்துலேருந்து உங்களுக்கு இன்னொரு 2 மாதத்துக்குள்ளே வந்து திருமண தடை வந்து இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அலைன்ஸை தேடினீங்க அப்படின்னாலே உறுதியாக உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? நம்ம பரிகாரம் வந்து ஏற்கனவே வந்து ஒரே பரிகாரம் தான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பரிகாரம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. செவ்வாய் தோஷத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், ப்ளஸ் காலசர்ப்ப தோஷம் வந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும், அல்லது மாங்கலி தோஷம் இருக்குது, அதாவது நாகதோஷம் இருக்குது அப்படின்னா எங்கே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வு நிலை வந்து மாறிட்டு இந்த மாதம் வந்து சற்று லாபம் வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போது சனீஸ்வரர், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இவங்க 3 பேரும் வந்து கலவையாக வந்து உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. இது வந்து தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் வந்து சிறிதளவில் வந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து எதனா சின்னதாக வருது அப்படின்னாலே நீங்கள் அப்போவே வந்து டாக்டர்கிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உடனடியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஹெல்த்தில் எந்த ஒரு பாதகமான செயல்களும் இல்லாமல் உங்களுக்கு அதே சமயம் மருத்துவ செலவுகளும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? மேலும் சனியோட பார்வை வந்து உங்களுடைய 6வது வீட்டு மேலே விழுதுங்க. இது வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்கள் தாங்க உங்களுக்கு. சரிங்களா? இதன் மூலமாக வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக வந்து எதனா வந்து நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிலருக்கு வந்து பிபி இருக்குது, ரொம்ப லாங் பீரியடில் இருக்குது. அதே ஒரு சிலருக்கு வந்து சுகர் இருக்குது. நீங்கள் என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் கட்டுக்குள்ளே வரல அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுக்குள்ளே வருவதற்கு இது ஒரு நல்ல மாதமாகவே உங்களுக்கு சாதகமாக திகழுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இங்கே துலாம் ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்கேஸ் பெண்கள் வந்து காலையில் வெளியில் போயிட்டு வாக்கிங் போக முடியல அப்படின்ற சூழல் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே யோகா ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? டயட் மெயின்டைன் பண்ணுங்கள், யோகா ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து ஆண்களும் பெண்களும் வந்து உங்களால் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு டெய்லி காலையில் ஒரு 1/2 மணி நேரமோ அல்லது மாலையில் ஒரு 1/2 மணி நேரமோ வந்து வாக்கிங் பண்ண முடியும் அப்படின்னா வாக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய ஹெல்த் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சனீஸ்வரரும் உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு, அதே சமயம் குரு பகவானும் உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாருங்க. இப்போ நீங்கள் வந்து எதனா புதிதாக தொழில் தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அதில் வந்து காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா குரு வந்து தான் சைட்லேருந்து அவர் வந்து என்னதான் உங்களுக்கு முயற்சி பண்ணி நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் சனீஸ்வரரும் அந்த லக்னத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் தாமதப்படுமே தவிர அதுக்குன்னு சொல்லிட்டு நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலைங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு காலதாமதம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த மார்ச் மாதம்ங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய நண்பர்கள் யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து பண கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், கொஞ்சம் இமீடியட்டாக கொடு, நான் 10 டேஸில் கொடுத்துட்றேன் அல்லது 1 வீக்கில் கொடுத்துட்றேன், அந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றுக்கு 2 வாட்டி யோசிச்சுட்டு அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா மட்டும் பண உதவி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அது உங்கள் குடும்பத்துக்கு வந்து பயன்படுவதற்கு 100% வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதம் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு காலம் வந்து நல்லபடியாக சாத்தியமாக கணிஞ்சு வருதுங்க. அதே சமயம் வந்து ஒரு சிலர் வந்து உங்களுடைய நேட்டிவ் விட்டு வேறு ஊரில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க திருப்பியும் வந்து உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவதற்கு உங்களுக்கு காலம் வந்து நல்லபடியாகவே சாத்தியப்படுது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த நிலை வந்து மாறிட்டு இந்த மாதம் வந்து நீங்கள் எந்த விஷயம் படிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனதில் நின்றுட்டு நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாடப்புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படிப்பு படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மனதில் நின்றுட்டு நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஏன் வந்து படிப்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு, சூரியன் மற்றும் புதன் 3 பேருமே வந்து கலவையாக வந்து உங்களுடைய 5வது வீட்டில் அமர்ந்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு நல்ல மாதமாக வந்து நிச்சயமாக நம்மளுடைய
துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ வந்து இந்த பட்ஜெட்க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் இறங்கியிருக்குங்க. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் லாங் டைம் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ பற்றி ஃபுல் கிளியராக தெரியும் அப்படின்னா மட்டும் அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக தெரிஞ்ச கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பாக கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% 20% வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தை பார்க்கறது மட்டும்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா ராகு வந்து உங்களுடைய 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. இதனாலேயே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது வந்து சிறிதளவில் அடிப்படுவதோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ அல்லது நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்களோடோ அல்லது பஸ்ஸில் அல்லது காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிறிதளவில் ஆக்சிடென்ட் ஆவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கிடையாதுங்க, ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டும் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து அனைத்து கிரகங்களும் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடோ அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்து சைடில் வந்து உங்களுக்கு எதனா வில்லங்கம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்து பிரச்சனை எல்லாமே வந்து இப்போ படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கு தீர்ப்பாவதற்கு வாய்ப்புகள் வந்து இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. உங்களுடைய குடும்பத்து சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறிதளவில் அவ்வப்போது வந்து கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய கேது வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தாங்க. சரிங்களா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுங்க. இன்கேஸ் நீங்கள் சொல்கிற விஷயம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் வந்து அந்த பேச்சை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சோ அல்லது ஒரு நாள் அல்லது 2 நாள் கழிச்சோ வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அந்த விஷயத்தை மறுபடியும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நீங்கள் சொல்கிற வர விஷயத்தை வந்து ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு மன சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஓகே துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்ற தகவல் பற்றி தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.